பரந்தூரில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. அரசின் அறிக்கையில் இது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் தமிழ்நாடு அரசு பரிவுடன் ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க நிலம் கொடுத்தவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலம் கொடுப்பவர்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையில் இருந்து 3 மடங்கு அதிகமாக தருவதாக உறுதியளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலான கிராம மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துள்ள நிலையில் சில கிராமங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையம் அமைக்க நிலம் கொடுத்தவர்களுக்கு வரும் மார்ச் மாதம் முதல் இழப்பீடு தொகை வழங்க மாவட்ட நிர்வாகமும் தொழில்துறையும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக காரைக்குடி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் நிதி உதவியில் கட்டப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தர் பதவியை முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதனால்தான் பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் காரைக்குடியில் உள்ள அரசினர் மாணவிகள் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இருபுறங்களிலும் நின்ற பொதுமக்களிடம் உரையாடியும் கைகுலுக்கியும் முதலமைச்சர் நடந்து சென்றார். தொடர்ந்து அரசினர் மாணவிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தமிழக கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த ஆளுநர் ரவி தற்போது தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதாக பாராட்டியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி உயர்கல்விக்காக வடகிழக்கு மாநில மக்கள் தங்களது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் கூட பாதுகாப்பான சூழல் இல்லை என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ரவி இங்கே பாதுகாப்பான சூழல் நிலவுவதால் மாணவர்களும் தமிழ்நாட்டை தேர்வு செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். UGCயின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து கேரள சட்டப்பேரவையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் UGC வெளியிட்ட புதிய விதிகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. UGCயின் புதிய விதிமுறைகள் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாக இந்த தீர்மானத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திமுக அரசு படைத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேறு எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மகிழ்ச்சியான தகவல் வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த ஊரினுடைய தலைவர்கள் அம்பலக்காரர் ஐயெல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க. நாங்கள் தான் எங்கள் நிலைப்பாடை சொல்லிட்டோம். நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும். அதில் உறுதியாக இருக்கின்றோம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்பட சர்ச்சைக்கு பதிலளிக்க மறுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்திய மாநில அரசுகள் நாடகமாடுவதாக விஜய் கூறிய கருத்து சரி என தெரிவித்தார். விஜய் அவர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார். நேற்று அதை பத்தி உங்களோட கருத்து சார்? மக்களிடம் நாடகம் ஆடுது.
அது சரிதான், அது சரிதான். ஏமாற்றுதுங்கிறத அவர் சொல்றாரு தம்பி, அது சரிதான். மாட்டிறைச்சியை என் உணவு என் உரிமை என சொல்பவர்கள் கோமியத்தை விஞ்ஞானபூர்வமாக மருந்து என்று சொல்லும்போது ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். IIT போன்ற தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்குபவர் இந்த விவகாரத்தில் தவறான கருத்தை கூற மாட்டார் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் காவலில் இருந்த ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் குளிருக்காக அறைக்குள் தீ மூட்டி உறங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குவைத்தின் ஓப்ரா என்ற இடத்தில் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த ஜுனைத், யாசின், கவுஸ் பாசா, வட மாநிலத்தைச் சேர்ந்த அல்தாஃப் ஆகியோர் தங்கியுள்ளனர். குளிர் அதிகமாக இருந்ததால் அறையில் வகம் என்ற பொருளில் தீ மூட்டி 4 தூங்கிய போது மூச்சு திணறி ஜுனைத், யாசின் மற்றும் அல்தாஃப் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் போதிய பணம் இல்லாததால் 2 உடல்களையும் துபாயிலேயே அடக்கம் செய்ய உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர். குவைத்தில் குளிருக்காக அறையில் தீ மூட்டி உறங்கிய போது மூச்சு திணறி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 2 உடலை சொந்த ஊர் கொண்டுவர பணம் இல்லாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். முகமது ஜூனைத் மற்றும் முகமது யாசின் உடல்களை தமிழகம் கொண்டுவர அதிக செலவாகும் என கூறப்படுகிறது. நிதி வசதி இல்லாததால் 2 உடல்களையும் துபாயிலேயே அடக்கம் செய்ய அவர்களது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். இதனால் தமிழக அரசு 2 குடும்பத்திற்கும் உதவ வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெயிலர் பட வில்லன் நடிகரான விநாயகன் குறித்த மற்றுமொரு சர்ச்சை வீடியோ வெளியாகியுள்ளது. மலையாள சினிமாவில் சிறந்த நடிகர்களில் ஒருவராக திகழும் விநாயகன் போதையில் அரை நிர்வாணமாக வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு பக்கத்து வீட்டாருடன் வாக்குவாதம் செய்த வீடியோ வேகமாக பரவி இணையவாசிகளை முகம் சுழிக்க வைத்துள்ளது. அண்மையில் கூட இவர் விமான நிலையத்தில் சட்டையில்லாமல் அமர்ந்து விமான நிலைய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனது விரும்பத்தகாத செயலுக்காக நடிகர் விநாயகன் மன்னிப்பு கோரியுள்ளார். குடிபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிவரும் விநாயகன் சமீபத்தில் தனது அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனியில் நின்றபடி மதுபோதையில் அருகில் வசிப்பவர்களை தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியதோடு அவரது செயல்பாடு முகம் சுளிக்கும் விதத்தில் அமைந்தது. இதற்கு இணையத்தில் கண்டனங்கள் வலுத்த நிலையில் ஒரு திரைப்பட நடிகனாகவும் ஒரு மனிதனாகவும் தன்னால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை எனவும் எதிர்மறை செயலுக்கு தான் மன்னிப்பு கேட்பதாகவும் பதிவிட்டுள்ளார். பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த 37 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 19ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு KR நகர் பகுதியில் இலகங்கா பகுதிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தம் குறித்து விசாரித்துள்ளார். அவருக்கு உதவுவதாக கூறி அழைத்துச் சென்ற 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் தாடி செயின், செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் கணேஷ் மற்றும் சர்மன் ஆகிய கூலி தொழிலாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கத்திக்குத்து தாக்குதலுக்கு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் சைஃப் அலி கான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மும்பையில் உள்ள பாந்த்ரா பகுதியில் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை திருடும் நோக்குடன் சைஃப் அலி கான் வீட்டில் புகுந்த நபர் அவரை சரமாரியாக கத்தியால் குத்தினார். உடலில் 6 இடங்களில் படுகாயங்களுடன் மும்பை லீலாவதி மருத்துவமனைக்கு சைஃப் அலி கான் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் ICUவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுமார் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து சைஃப் அலி கான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை போலீசார் பிடித்த நிலையில் கொள்ளை முயற்சி சம்பவம் எதிரொலியாக அவரது இல்லத்தில் தற்போது CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன.
திருப்பதி ஏழுமலையான் கோயில் அன்னதான உணவு பட்டியலில் வெங்காயம் பூண்டு இல்லாத வடையை தேவஸ்தானம் சேர்த்துள்ளது. தினசரி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் தேவஸ்தான நிர்வாகம் சோதனை முயற்சியாக கடந்த திங்கட்கிழமை முதல் அன்னதானத்தில் 5000 வடைகளை சேர்த்துள்ளது. இந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அதிகரிக்கப்படும் எனவும் பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி முதல் கண்டிப்பாக அன்னதானத்தில் அனைவருக்கும் வடை வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 5ஆம் தேதி வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 27ஆம் தேதி மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பூஜைகள் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையொட்டி முக்கிய இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே முக்கிய பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, சீனா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த இருவரும் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு செய்யப்பட்ட உலகளாவிய வளர்ச்சியை ஆதரிக்க இருவரும் முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ள புட்டின், சர்வதேச பாதுகாப்பை உறுதி செய்ய இணைந்து பணியாற்றுவோம் என தெரிவித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் முடிவை அமெரிக்கா கைவிடும் என நம்புவதாக அந்த அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா உட்பட பல்வேறு பேரிடர்களை சரிவர கையாளப்படவில்லை என குற்றம் சாட்டி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ், கொரோனா போன்ற பெருந்தொற்றை தீவிரமாக ஆய்வு செய்து சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தியதாகவும் யாருமே செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் உலக சுகாதார அமைப்பு சென்று சுகாதார உதவி வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். துருக்கி நாட்டின் சொகுசு விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலு மாகாணத்தின் கர்தல்காயா பகுதியில் 12 தளங்களை கொண்ட சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை பெரும் போராட்டத்திற்கு பின் அணைத்தனர். எனினும் இந்த பயங்கர தீ விபத்தில் சிக்கி 76 பேர் உயிரிழந்தனர். சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒரே நேரத்தில் 403 விருது கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், தினத்தந்தி தலையங்கத்தில் சுகாதாரத்துறையை பாராட்டி எழுதப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் அமைய உள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி முதல் கட்டமாக 914 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைய உள்ளது. 190 ஹெக்டேரில் அமைய உள்ள இந்த தொழிற்சாலை மூலம் முதல் கட்டமாக 1650 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் தொடர்ச்சியாக நடக்கும் கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக சென்னை ஐஐடி குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கோவில் முன்புள்ள கடற்கரையில் சுமார் 20 அடி நீளம் 8 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்கள் புனித நீராட சிரமப்படுகின்றனர். இந்த சூழலில் கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட சென்னை ஐஐடி குழுவினர் விரைவில் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டிய வழக்கில் 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் மாயாண்டி மற்றும் செல்லதுரை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் திருவாரூர், மயிலாடுதுறையில் ஒட்டுமொத்தமாக 20,000 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையில் நனைந்து நாசமாகிவிட்டன. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் மட்டும் 1700 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள், மழை விட்டு 2 நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகிவிட்டதாக கலக்கம் தெரிவித்தனர். நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக விரைவில் மத்திய குழு தமிழகம் வருகிறது. இதற்காக நவீன், பிரீத்தி, ராகுல், அபிஷேக் பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17% 22% அதிகரிக்க கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் இந்த மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்யவும் கேட்டுக் கொண்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜெகப்பர் அலி கொலை வழக்கு தொடர்பாக கல்குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். துளையானூர் கிராமத்தில் உள்ள குவாரியில் திருச்சி, கரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கற்கள் வெட்டி எடுத்த பகுதிகளை ட்ரோன் மூலம் அளவீடு செய்து வருகின்றனர். வெட்டி எடுக்கப்பட்ட கனிம வளத்தை அளவிடும் பணி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சமூக ஆர்வலர் ஜெகப்பர் அலி படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கல்குவாரி 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக செயல்பட்டது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த குவாரிக்கு உரிமம் வழங்கப்படவில்லை எனவும் இதுவரை 18 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த குவாரி மீது அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த விவகாரம் குறித்தும் கனிம வளத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் ஜெகப்பர் அலி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மாணவர்கள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் பிரபல யூடியூபர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு நண்பர்களோடு காரில் மது போதையில் வந்த யூடியூபர் முகமது ஷெகின் ஷா திருச்சூரில் கல்லூரி மாணவர்கள் 2 தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர்களை பின்தொடர்ந்து காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானார். இந்நிலையில் 10 மாதங்களுக்கு பின்னர் முகமது ஷெகின் ஷாவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். மங்களூரு வங்கிக் கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளி போலீசாரை தாக்கி தப்ப முயன்ற நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை போலீசார் பிடித்தனர். கர்நாடக கேரள மாநில எல்லையில் அலங்காரகுடே கேசி ரோட் பகுதியில் குற்றவாளி கண்ணன் மணியை தனிப்படை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது உடைந்த பியர் பாட்டிலால் போலீசாரை தாக்கி குற்றவாளி தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்த போலீசார் தொடர்ந்து தப்பிக்க முயன்ற கண்ணன் மணியை சுட்டு பிடித்தனர். குற்றவாளி தாக்கியதில் போலீசார் 3 காயமடைந்தனர். தனது செல்போனை தராவிட்டால் தீர்த்து கட்டி விடுவேன் என கேரளாவில் ஆசிரியரை ஒரு மாணவர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே யானைக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவர் கொண்டு வந்த செல்போனை ஆசிரியர்கள் பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் இப்படி ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு போயிருக்கிறார். இதுகுறித்து வீடியோ எடுத்தவரையும் அம்மாணவர் சீறி பாய்ந்து தாக்க முயன்ற காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. இந்தோனேஷியா நாட்டின் மத்திய ஜாவாவில் உள்ள பெக்கலோங்கன் நகரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 16 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 10 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மழையால் மீட்புப் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி ஜெர்சியில் பாகிஸ்தானின் பெயரை பயன்படுத்த மாட்டோம் என பிசிசிஐ தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் லோகோவில் அந்த நாட்டின் பெயர் உள்ளதால் அதனை தங்களது ஜெர்சியில் அச்சிட மாட்டோம் என பிசிசிஐ கூறியதாக தெரிகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் வாரியம் தொடக்க விழாவில் இந்திய கேப்டன் பங்கேற்க அனுமதி வழங்காத பிசிசிஐ தற்போது தொடரை நடத்தும் நாட்டின் பெயரை ஜெர்சியில் அச்சிடாமல் அத்துமீறுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதில் ஐசிசி தலையிடுமாறும் வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த மணீஷ் மாற்றப்பட்டு ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் ஓட்டு உள்ள பத்மாவதி என்ற சுயேட்சை வேட்பாளரின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்த நிலையில் தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார். முதலில் 47 வேட்பாளர்கள் போட்டி என அறிவிக்கப்பட்டு பிறகு பத்மாவதியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக நிர்வாகி ஒருவர் குடுகுடுப்பை அடித்து வித்தியாசமாக வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக சேலத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி லோகநாதன் வீடு வீடாக சென்று குடுகுடுப்பை அடித்தபடி வாக்கு சேகரித்தார். முதலமைச்சருடைய வேட்பாளர் அவருக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி சக்கமா சொல்றா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் பெரியார் விவகாரத்தை முன்வைத்து திமுக பெண் நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அன்னை சத்யா நகர் பகுதியில் சீதாலட்சுமி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அந்த வழியாக சென்ற திமுக நிர்வாகி பெரியாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டு எப்படி இங்கு வந்து பிரச்சாரம் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார்.
எங்க அப்பா பெரியாரிஸ்ட் 50 வருஷமா பெரியாரோட இருந்தவர். இல்லைங்க, அதாவதுங்க எப்படி தெரியுங்களா, இருக்கிறதுல வெட்டி ஒட்டி போடுறதா இன்னைக்கு இருக்கிற சூழல். வெட்டி ஒட்டி போடுறதா, அப்ப முழு விவாதத்தை பண்ணாதான் உங்களுக்கு விளக்கம் வரும். அதுக்கானது எல்லாமே எங்கிட்ட தரவுகள் இருக்குது. எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் 1000 புத்தகம் இருக்குது. சரிங்களா, எங்க வீட்டு லைப்ரரியில் தான் இருக்குது. உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். இது கால நேரம் இல்லை எங்களுக்கு. கோவை சங்கரனூர் ஓடையில் வீடுகள் சரிந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று குடியிருப்பு ஒதுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். மண் சரிவு காரணமாக 3 வீடுகள் சரிந்து விழுந்த நிலையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்குவது குறித்து மாநகராட்சி ஆணையர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் வீடுகளை இழந்த 3 குடும்பத்திற்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறச் சென்ற மூதாட்டி மருத்துவர் இல்லாததால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 15ஆம் தேதி தேவி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மருத்துவர் இல்லாததால் சிவகங்கைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டது. எனினும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தேவியை அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்துச் சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட மசினகுடி சாலை ஓரம் தாய் யானையுடன் வந்த யானைக்குட்டியிடம் பீர் பாட்டில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதிக்கு வருபவர்கள் நெகிழி பொருட்கள் மற்றும் மது பாட்டில்களை பொறுப்பின்றி தூக்கி வீசுவதால் இயற்கையையே நம்பியுள்ள ஒன்றுமறியாத இந்த யானைக்குட்டியை போன்ற பல வனவிலங்குகள் பெரும் ஆபத்துகளில் சிக்குவது வாடிக்கையாகிவிட்டது. இவற்றை தடை செய்ய வேண்டுமென விலங்கின ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதகை அருகே குந்தா மின்வாரிய பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். குந்தா நீர் மின்வாரிய ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி அருகே சாலையில் புலி நடமாடியதை வாகன ஓட்டி வீடியோ எடுத்துள்ளார். வாகனத்தின் முகப்பு வெளிச்சத்தை பார்த்து அசராமல் நின்ற புலி வனப்பகுதிக்குள் செல்ல முயன்றது. எனினும் அந்த வழியாக செல்ல முடியாததால் மீண்டும் சாலையில் நடமாடிய புலி அடுத்த சில நிமிடங்களில் காட்டுப்பகுதிக்குள் ஓடியது. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளியின் தண்டனையை எதிர்த்து மேற்குவங்க அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. அதில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள தண்டனை போதாது என்றும் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரித்த கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்திருந்த நிலையில் இதை எதிர்த்து மேற்குவங்க மாநில அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய வகையில் வணக்கம் வைத்த விவகாரத்தில் இத்தாலி நாட்டின் மிலன் நகரில் எலான் மஸ்கின் உருவ பொம்மை தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ஒன் அரங்கில் நடந்த கூட்டத்தில் பேசிய எலான் மஸ்க் ஹிட்லர் பாணியில் வணக்கம் வைத்தார். பொது மேடையில் அவர் இவ்வாறு வணக்கம் வைத்ததற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் இத்தாலி நாட்டில் 1945ஆம் ஆண்டு சர்வாதிகாரி முசோலினியின் உடல் தொங்கவிடப்பட்ட மிலன் நகரத்தில் எலான் மஸ்கின் உருவ பொம்மை தலைகீழாக தொங்கவிடப்பட்டது. தமிழக காவல்துறையில் 25 டிஎஸ்பிகளை ஐபிஎஸ்களாக பதவி அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 2001 2005 வரை குரூப் 1 நிலையில் பணிபுரிந்து பணி முதிர்ச்சியடைந்த 25 பேருக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பரிந்துரையின்படி ஐபிஎஸ் அந்தஸ்து வழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் 25 பேருக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்தஸ்து வழங்குவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் திருப்பூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி வர்ஷிகா தங்கம் வென்றார். 80 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் 12.20 வினாடிகளில் ஓடி புதிய சாதனையை படைத்துள்ளார். மேலும் 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியிலும் பங்கு பெறுவதற்கு தேர்வாகியுள்ளார். ராஞ்சியிலிருந்து திருப்பூர் திரும்பிய வர்ஷிகா இன்று ஜெய்வாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்தார். அவருக்கு ஆசிரியர்கள், சக மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தெலங்கானாவில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பாஜக எம்பி சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. போச்சாராம் பகுதியில் ஏழை மக்களின் நிலத்தை ஏமாற்றி வாங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆதரவாளர்களுடன் சென்று விசாரித்த பாஜக எம்பி ஏத்தல ராஜேந்தர் திடீரென ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை தாக்கினார். உடனே அங்கு இருந்த அவரது ஆதரவாளர்களும் சரமாரியாக ஏஜென்ட்டை தாக்கினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானாவில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பாஜக எம்பி சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. போச்சாராம் பகுதியில் ஏழை மக்களின் நிலத்தை ஏமாற்றி வாங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆதரவாளர்களுடன் சென்று விசாரித்த பாஜக எம்பி ஏத்தல ராஜேந்தர் திடீரென ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை தாக்கினார். உடனே அங்கு இருந்த அவரது ஆதரவாளர்களும் சரமாரியாக ஏஜென்ட்டை தாக்கினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரித்துள்ளார். டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி, மருத்துவ சிகிச்சை மற்றும் மின்சாரத்தை நிறுத்துவார்கள் என எச்சரித்த அவர், டெல்லி மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நிறுத்துவதற்காக மட்டுமே பாஜக தேர்தலில் போட்டியிடுவதாக சாடினார். பாஜகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் மக்கள் வாழ்வதே மிகவும் கடினமாகிவிடும் என எச்சரித்துள்ளார். அரசியல் சாசனத்திற்கு விரோதமான கட்சி பாஜக என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக சமத்துவத்தை விரும்பாது என்றார். அதனால் அரசியலமைப்பை முற்றிலும் சீர்குலைக்கும் முயற்சியில் பாஜக உள்ளதாக குற்றம் சாட்டினார். தன் அண்ணன் ராகுல் காந்தி அரசியலமைப்பிற்காக தினமும் போராடுவதாக தெரிவித்த பிரியங்கா காந்தி, நாடாளுமன்றத்தில் தனது குரலை உயர்த்தும் போது மோடி அரசு இடைநிறுத்துவதாகவும் விமர்சித்தார். புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒரு முதியவர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை பெற பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். அப்போது வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐயனாரப்பன் என்பவர் மூச்சு திணறி உயிரிழந்தார். தொடர்ந்து இது தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவில் புரோக்கர்களின் ஊடுருவலை தடுக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கண்டறிய முடியாத பல்வேறு வழிகள் மூலம் புரோக்கர்கள் பயணச்சீட்டு பதிவு செய்வதை தடுக்க கருவி கற்றல் முறை பயன்படுத்தப்படுகிறது. வரும் காலங்களில் மோசடிகளை தடுக்க முக அடையாளம், கைரேகை சரிபார்த்தல், தரவுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரயில்வே பாதுகாப்பு படை ஆலோசித்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள காக்கநல்லா சோதனைச் சாவடி அருகே காய்கறி ஏற்றி வந்த வாகனத்தை ஒற்றை காட்டு யானை சூறையாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலையில் மகா தீப கொப்பரையிலிருந்து சேமித்த மை விநியோகத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சரியான முன்னேற்பாடுகள் இன்றி மை விநியோகம் செய்யப்பட்டதால் பக்தர்கள், கோவில் ஊழியர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகாதீப கொப்பரையிலிருந்து சேமிக்கப்படும் மை ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜர் சிலைக்கு வைக்கப்பட்டு பின்னர் நெய் காணிக்கை அளித்தவர்களுக்கு அது வழங்கப்பட்டு வருகிறது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் 16 வயதேயான பள்ளிச் சிறுவனை வெளியூருக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 24 வயது பெண் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். மகனை காணவில்லை என பெற்றோர் அளித்த புகார் குறித்து விசாரித்து வந்த போலீசார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இளம்பெண்ணிடமிருந்து சிறுவனை மீட்டனர். இதனையடுத்து 2 குழந்தைகளுக்கு தாயான இளம்பெண்ணை போக்சோவில் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் பங்கேற்ற தொழிலதிபர் கௌதம் அதானி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். முன்னதாக பக்தர்களுக்கு ஸ்கான் அமைப்புடன் இணைந்து அதானி குழுமம் வழங்கி வரும் இலவச உணவு சேவையை ஆய்வு செய்த அவர் பக்தர்களுக்கு தனது கைகளால் உணவுகளை பரிமாறினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கௌதம் அதானி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது ஒரு அற்புதமான அனுபவம் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் வளர்ச்சியை நோக்கி பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கரை பகுதியில் உள்ள ஜெனின் நகரத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பயனாக காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த வியாழக்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தம் கடந்த 19ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹாலேவி தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் ஹெர்சி ஹாலேவி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரின் கேப்டன்சியில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாக இந்திய வீரர் ரிஷப் பந்த் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் திட்டங்களை சரியாக கடைபிடித்தால் தேவையான முடிவுகள் கிடைக்கும் என தோனி கூறியதை மனதில் வைத்து கடைபிடிப்பதாக பந்த் தெரிவித்துள்ளார். மேலும் அணியில் இருக்கும் வீரர்கள் மீது எப்படி அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை ரோஹித் சர்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் ரிஷப் பந்த் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான IPL ஏலத்தில் தன்னை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக இந்திய அணி வீரர் உமேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் ஏலத்தில் தன்னுடைய பெயர் கடைசியில் வந்ததால் அணிகளிடம் போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும் 15 ஆண்டுகளாக விளையாடிய பின்பு திடீரென தேர்வு செய்யப்படாமல் போனதால் விரக்தி அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னால் முடியாது என்பதை உணரும்போது யாரிடமும் சொல்லாமல் கிரிக்கெட்டிலிருந்து விலகிக் கொள்வேன் என்று உமேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். தெலுங்கு நடிகர் நாக அர்ஜுனாவின் இல்லத்தில் மீண்டும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் களைகட்டியுள்ளன. நாக அர்ஜுனாவின் மூத்த மகனான நாக சைதன்யா சமீபத்தில் நடிகை ஷோபிதாவுடன் திருமண பந்தத்தில் இணைந்தார். இந்நிலையில் நாகார்ஜுனாவின் இளைய மகனான அகில் அக்னிநேனி நைஜப் ராவத்ஜி என்ற பெண்ணை விரைவில் திருமணம் செய்ய உள்ளார். மார்ச் மாதம் 24ஆம் தேதி அகில் அக்னிநேனி நைஜப் ராவத்ஜி ஜோடிக்கு திருமணம் நடைபெறவுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணத்திற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தற்போதே தொடங்கப்பட்டுள்ளன.